ஜென்ரலா நிறைய விதமான மேரேஜஸ் இருக்கு நிறைய கல்ச்சர்ல. பட் இந்த மேரேஜ் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப என்ன சொல்றது லிபர்ட்டியான ஒரு டைவர்ஸான ஒரு மேரேஜ். ஸோ இதை பத்தி பேசி அவங்கள்ட்டே தெரிஞ்சுப்போம். மனமெங்கும் மாய ஊஞ்சல் தூய மேகம் உயிர் உள்ளே சாரல் நான் வந்து சென்ட் தாமஸ் அப்படின்ற ஒரு ஸ்கூல்ல படிச்சேன். நான் படிச்ச இடம் வந்து பட்டாபிரம் ஸ்கூல் அங்க முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் காலேஜ் வந்து இந்து காலேஜ்ல பண்ணேன். எக்கனாமிக்ஸ் படித்தேன். எக்கனாமிக்ஸ்ல இந்து காலேஜ்ல நான் படிக்கும்போது ஃபைனல் இயர்ல நான் காலேஜோட ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் சேர்மன் அங்க முடித்தேன். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லா காலேஜ் வந்து ஹைகோர்ட் கேம்பஸ் இருக்குங்களா, அங்கே தான் நான் பிஎல் பண்ணேன். எம்எல்லும் அங்கே தான் பண்ணேன். முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஹைகோர்ட்டில் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் இவங்களை எப்படி அப்ரோச் பண்ணேன்னா, நான் வந்து பொலிட்டிக்கலாக ஒரு பொண்ணை இல்லைன்னா அட்வொகேட் ஃபீல்டில் இருக்கிறவங்கள வந்து மேரேஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கு இருந்தது. ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி கனெக்ஷன் இருக்கணும் இல்லையா, முதல்ல ஆசைப்பட்ட மட்டும் போதாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து நான் வந்து ஒரு தெரிஞ்சவங்க மூலியமாக தான் இவங்களை நான் பார்த்தேன். ஓகே, முதல்ல ஃபோட்டோ தான் பார்த்தேன். ஒரு விடியற் காலையில் ஒரு 3 மணி இருக்கும். காலையில் நான் எழுந்துக்கும் போது நான் என்ன பண்ணேன், வாட்ஸ்அப்பில் வந்திருந்தேன். ஆக்சுவலாக தெரிஞ்சவங்க மூலியமாக வந்திருந்தது. ஃபோட்டோ பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு நிறைய அலைன்ஸ் வந்தது. ஆனால் யாரோட எனக்கு கனெக்ட் ஆகலை. ஓகே, அந்த வேவ்லென்த். ஆமாம், எல்லார் மேலேயும் நம்மளுக்கு வந்து அது கனெக்ட் ஆகாது இல்லையா. சரி, இவங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வீட்டில் சொன்னேன். அப்புறம் இவங்க மெடிசன் ஃபீல்டில் இருக்காங்க, சிங்கிள் டாட்டர், எல்லா விஷயமும் இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அட்ரஸ் மட்டும் கொடுக்கல. அதுக்கப்புறமா நிறைய அலைன்ஸ் காட்டினாங்க எனக்கு இவங்களை. சரி, நான் என்ன நினச்சேன்னா, எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும். டோனி சொன்ன ஒரு விஷயம், அதாவது என்னன்னா, ரிசல்ட் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது, ப்ராசஸில் கான்சென்ட்ரேட் பண்ணு. ரிசல்ட் நீ எதிர்பார்த்துட்டு தான் வரோம். நாங்கள் நம்ம வந்து ஒரு ஒரு பொறுப்பில் இருக்கிறோம், ஒரு ரெஸ்பெக்டபிள் பொசிஷனில் இருக்கிறோம். நம்ம எப்படா திருப்பியும் போயிட்டு வந்து ஸ்கூல் பசங்க மாதிரி காலேஜ் மாதிரி போயிட்டு இவங்களை ஃபாலோ பண்ணுறது அப்படின்லாம் ஒரு மாதிரி யோசிச்சேன் நான். ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி இவங்களை பிடிச்சிருக்கு, ஒன்ஸ் இவங்களை அப்ரோச் பண்ணி உங்களை எனக்கு பிடிச்சிருக்குன்றது தெரியப்படுத்துவோம். வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம டீசெண்டாக விலகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, கையில் எந்த விதமான க்ளூவும் கிடையாது எனக்கு. இவங்களை பற்றி எந்த டீட்டெயில்ஸும் கிடையாது, அட்ரஸ் கிடையாது, ஃபோன் நம்பர் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதான் நான் என்ன பண்ணேன்னா, சோசியல் மீடியாவில் உங்களை பற்றி தேடினேன். தேடும்போது ஃபேஸ்புக்கில் வந்து சவுந்தரராஜன், பூஜா சவுந்தரராஜன் சொல்லிட்டு பேர் மட்டும்தான் இருந்தது. வேற எந்த விதமான தகவலுமே கிடையாது. ஒரு போஸ்ட் கூட அதில் கிடையாது. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் பார்த்தா 2 ஃப்ரெண்டு தான். ஒன்று இவங்க மாமா ஒருத்தர், இன்னொரு மாமா, 2 ஃப்ரெண்ட் லிஸ்ட் தான் இருந்தாங்க. அதில் ஒருத்தர் என் கூட மியூச்சுவல் ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருந்தாரு. அப்பாடா, எப்படி பார்த்துட்டு என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் அவர் பேர் வில்சன். ஆக்சுவலாக அவரும் வந்து ஒரு அம்பேத்கர் மூவ்மெண்ட்ல தான் இருக்காரு. எனக்கு என்னன்னு தெரியல, ஒருவேளை இந்த பொண்ணா இருக்குமோ அப்படின்னு நான் யோசிச்சு அவருடைய நம்பர் வாங்கி என்னோட அவருக்கு கால் பண்ணி நான் பேசினேன். கால் பண்ணி பேசும்போது இந்த மாதிரி பார்த்தேன். நான் எப்படின்னா, பொண்ணு பார்த்தேன், பிடிச்சிருந்து, இப்படிலாம் கனெக்ட் பண்ணல. எனக்கு இவங்களோட ரெஸ்யூம்ல சில தகவல் வந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் சொல்லி ஃபர்ஸ்ட் கேட்டேன். இந்த மாதிரி சவுந்தரராஜன் ஏஞ்சல் அவங்க உங்க ரிலேட்டிவா அப்படின்னு கேட்டேன். ஆமா அப்படின்ட்டார். அவங்க பொண்ணு வந்து பூஜா அவங்க டாக்டர் தானே அப்படின்னு கேட்டேன். ஆமா அப்படின்ட்டார். ஓரளவுக்கு கனெக்ட் ஆயிடுச்சு எனக்கு. நான் பண்ணேன், கொஞ்சம் கொஞ்சமா தகவல்கள், அதாவது ஒரு மாதிரி இவங்க நம்மளுடைய க்ளோஸ் சர்க்கிள்குள்ள தான் வராங்க. இப்போ நான் பட்டாபுரம், இவங்க திருமுல்லவாயில். ஸோ அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறாங்கன்றத ஒரு அளவுக்கு வந்து கேதர் பண்ணிட்டேன். அப்புறம் நான் பண்ணேன், இது தெரிஞ்சு இவங்க வீடை தேடி போனேன். அவங்க அம்மா கிட்ட பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா கிட்ட பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அவங்க நம்பர் வாங்கி அவங்க கிட்ட பேசினேன். அவங்க கிட்ட பேசும்போது நம்ம அட்வொகேட் இல்லையா, அட்வர்ஸ் கொஸ்டின் மூலியமாவே வந்து பதில் வாங்கிட்டோம். திருமுல்லவாயில் நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு கேட்டாதான் அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. திருமுல்லவாயில் நம்மள ஒரு இடத்த சொல்லி நீங்க இங்க தானே இருக்கிறீங்கன்னு கேட்டேன். அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, அங்க கிடையாது இங்கப்பா அப்படின்ட்டாங்க. இப்ப நான் கேட்டது வந்து, இப்ப திருமுல்லவாயில வந்து நான் ஒரு பிளேஸ் சொல்லி கேட்க, இப்ப நீங்க பிஜிஎன் திருமுல்ல வைஷ்ணவி நகர்ல இருக்கீங்களான்னு கேட்டா, இல்லப்பா கடை தான் அங்க இருக்கு, வீடு எனக்கு அங்க இல்லை அப்படின்னாங்க. அப்போ வீடு வந்து எங்கம்மா, அதுக்கு பக்கத்துல ஸ்ட்ரீட்ல இருக்கா, இல்ல அங்க இல்லப்பா நாங்க வீடு மாத்திக்கிட்டு இங்க வந்துட்டோம் அப்படின்ட்டாங்க. இப்படி ஒரு தகவல் கிடைச்சு தான் இவங்களை நான் கேட்ச் பண்ணேன். அப்புறம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த வீட்டுல தான் இருக்காங்க, இங்கதான் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன். எப்படியோ அவங்க அம்மா கிராஸ் கொஸ்டின் உங்களுக்கு கேட்கவே இல்லை. அவங்க கூட நான் கொஞ்சம் பழக ஆரம்பிச்சிட்டேன். எடுத்ததும் இந்த கேள்வி கேட்டா செருப்பால் அடிச்சிடுவாங்க இல்லையா. ஆனா அதனால அந்த கொஸ்டினுக்குள்ள போல நான் எடுத்ததும் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட வந்து, நான் இந்த மாதிரிமா உங்க பொண்ணை பார்த்தேன், பிடிச்சிருந்தது, நான் இந்த மாதிரி இருக்கேன், நான் அட்வொகேட்டா இருக்கிறேன், பாலிடிக்ஸ்ல இருக்கிறன்றதுக்காகவே நீங்க என்ன இக்னோர் பண்ணிடாதீங்க, என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வேணான்னு சொன்னா கூட பிரச்சனை கிடையாது, நான் ஒரு வெல்விஷரா உங்களுக்கு நான் எப்பவுமே உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு பேசியே கன்வின்ஸ் பண்ணதுதான். தொடர்ந்து பேசுவேன். ஆக்சுவலா எனக்கு அவங்க அம்மா கூட பேசுறதுல பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எப்பயாச்சும் இவங்க கிட்ட பேசணுன்ற இன்ட்ரெஸ்ட் தான் எனக்கு அவங்க கிட்ட அதிகமா பேச வச்சு. போயிட்டு ஒரு நைட்ல தான் பார்த்தேன் முதல்ல இவங்க ஆஃபீஸ் விட்டுட்டு கேப்ல இருந்து இறங்கி வராங்க. அப்ப நான் பார்த்தேன், இவங்க தான்றத கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா எப்படி கண்டுபிடிச்சேன்னா, ஃபேஸ்லாம் இல்ல, ஃபேஸ் ஃபுல்லா வந்து மூடிட்டு இருந்தாங்க. ஸ்டோல் கட்டி. ஆமா. அப்போ எனக்கு தெரியல இவங்க தானா அப்படின்னு தெரியல எனக்கு.
ஓரளவுக்கு வந்து கண்டுபிடிச்சேன் இவங்களா தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க வீடு கீழே வந்து இவங்களுடைய கார் நின்றுட்டு இருந்தது. என்ன பண்ணேன், அந்த கார் நம்பர் எடுத்து ஆப்ல போட்டேன். யார் பேர் வருதுன்னு. போடும்போது அவங்க அம்மா பேர் வந்துருச்சு. ஸோ இந்த வீடாக தான் இருக்கும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணேன், அங்கே ஒரு குட்டி குழந்தை இருந்தது. கூப்பிட்டு நான் கேட்டேன், "எப்பா இங்கே ஏஞ்சல் உங்க வீடு வந்து கீழேயான்னு கேட்டேன்." அப்போ இல்லை இல்லை மேலே தான் ஏஞ்சல் அம்மா வீடு அப்படின்ட்டான். ஐயோ ஸோ அந்த தகவலும் தெரிஞ்சிருச்சு. மறுநாள் காலையில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வெயிட் பண்ணும்போது தான் இவங்களை பார்த்தேன். நான் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்ட்ரீட்டில் வாக் பண்ணி வந்தாங்க. 8 o'clock நான் இவங்களை வாட்ச் பண்ணேன், பார்த்தேன். பார்க்கும்போது நான் அதுக்கு 5 o'clock வந்து நின்னாச்சு. ஆமா 8 o'clock நான் 8 o'clock தான் வெளியே வரேன். இவர் வந்து 6 o'clock 5:30 வந்து நின்னாச்சு. ஆமா ஆமா. ஏன்னா காலையில ஒருவேளை 6 மணிக்கு அந்த மாதிரி போயிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்றது, அப்புறம் வந்து வேஸ்டா போயிடும் இல்லையா. அதனால early நான் morning கொஞ்சம் சீக்கிரம் கேப் போயிட்டேனா என்ன பண்றது, சரி தெரியாம 6 o'clock வந்து நின்னாச்சு. சீக்கிரமாவே வந்து இவங்களை வாட்ச் பண்ணாச்சு. நான் 2 மணி நேரம் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்தாங்க. ரொம்பலாம் பேசல இவங்க கிட்ட. நான் 2 விஷயம் மட்டும் தான் கேட்டேன். எனக்கு தெரியுமான்னு கேட்டேன். தெரியும், ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க ஞாபகம் இருக்கா? பார்த்தேன், போட்டோஸ்லாம் பார்த்தேன். என்னன்னா நான் வந்து என்னை இவங்களுக்கு பிடிக்க வச்சுட்டு தான் நான் போய் இவங்களை அப்ரோச் பண்ணேன். அதாவது இவங்களை போய் அப்ரோச் பண்ணிட்டு என்கிட்ட பழகுங்க அப்படின்லாம் சொல்ல வரல. இப்போ என்னை பற்றி தானே வீடியோஸு, நான் வந்து டிபேட்ல பேசுறது, நிறைய வீடியோஸ்லாம் இவங்க அம்மாவுக்கு நான் அனுப்பி அதை இவங்க பார்த்து என்னை பார்க்காமலே இவங்களுக்கு என் மேலே வந்து ஒரு லைக் மைண்டட் ஆயிட்டாங்க. இந்த பையன் நல்ல பையன் அப்போ அப்படின்னு. உங்க அம்மா உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த தம்பி? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. ஆக்சுவலா வந்து எங்க அம்மா கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் போட்டோ, எனக்கும் நிறைய அலைன்ஸ்லாம் வந்துச்சு. பட் வந்து நமக்கு கனெக்ட் ஆகணும்ல. இப்போ தேர்ட் பர்சன் யாரோ போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு எப்படி பண்ண முடியும்னு சொல்லிட்டு அது எல்லாருக்கும், எல்லா ஃபீமேல்ஸ்க்கும் இருக்கிறது ஒரு சின்ன பயம் இருக்கும்ல. இருக்கும். லவ் மேரேஜ்னா ஓகே, தெரிஞ்ச பையன் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் மேரேஜ்ன்றதப்போ எல்லாருக்கும் பயம் இருக்கும். ஒரு தேர்ட் பர்சன் ஊர் பேர் தெரியாத பையன் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது, அது கண்டிப்பா இருந்துச்சு. அப்போ வந்து நிறைய அலைன்ஸ் வரும்போது எனக்கு யாருமே வந்து கனெக்ட் ஆகல, யாருமே வந்து லைக் பண்ற மாதிரி கூட இல்ல. இவரை போட்டோ பார்க்கும்போது எனக்கு என்னமோ ரொம்ப தெரிஞ்ச பர்சன், ஃபெமிலியரான பர்சன், ஃபேமிலிக்குள்ள நம்ம கூடவே இருப்பாங்கல்ல, கூடவே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபெமிலியரா இருந்துச்சு ஃபேஸ். ஸோ அப்பயே வந்து எனக்கு ஒரு ஸ்பார்க் வந்தது. ஓகே, ஆனா நீங்க சொல்லிக்கல. அந்த ஸ்பார்க் வந்து யார் மேலயும் வரல எனக்கு இவ்வளோ நாள். இவர் மேல வந்து எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. அந்த போட்டோ பார்க்கும்போது நான் சிரிச்சிட்டே பாக்குறேன் எனக்கே தெரியாம. அப்பதான் ரியலைஸ் பண்றேன், ஓகே இந்த மாதிரிதான் இருக்கும் போல. எனக்கு யார் மேலேயும் வந்து அந்த மாதிரி ஃபீலும் வந்ததில்ல, அந்த ஸ்பார்க் வந்ததே கிடையாது. ஸோ நான் டேஸ் போக போக எனக்கும் தோணிட்டே, எனக்கே தெரியாம மைண்ட்ல வந்துட்டே இருக்காரு. ஸோ ஆப்வியஸா அந்த லைக் தாண்டி ஒரு லவ் வந்து அப்பதான் வருது உள்ள. ஸோ நான் போய் அம்மா கிட்ட சொல்றேன், எங்க வீட்டுல சொல்றேன், ஓகே உங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றேன். எங்க வீட்டுல வந்து யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. இல்ல இவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபேமிலியா இருக்காங்க, பாலிடிக்ஸ்ல ரொம்ப ஆக்டிவா இருக்காரு இவரு, பிளஸ் வந்து அட்வொகேட் வேற, ரொம்ப வாய் பேசுவாங்க, உனக்கு செட்டே ஆகாது. நீ வந்து டோட்டலா நான் மெடிசன் ஃபீல்ட்ல இருக்கேன், இவங்க வந்து டோட்டலா வேற ப்ரொஃபஷன்ல இருக்காங்க. ஸோ 2 ப்ரொஃபஷனும் வந்து உனக்கு செட் ஆகாது, வேணாம். ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கூட வரல எங்க வீட்டுல இருந்து, எல்லாமே நெகட்டிவா தான் சொன்னாங்க. சரி நானே போயிட்டு எங்க அம்மா கிட்ட திரும்பி கேட்கிறேன், இல்ல போய் பார்க்கலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு கட்டத்து மேல வந்து நானே சரி இல்ல ஒரு வாட்டி பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது வந்து பேசும்போது தான் அம்மா கிட்ட பேசி கொஞ்சம் கொஞ்சமா வந்து தெரிய வச்சாங்க இவங்களை பத்தி, நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு. நார்மல் பர்சனை விட சோஷியலி ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா இருக்கு. ஸோ அவங்க அந்த மாதிரி பர்சன் வந்து இண்டிவிஜுவல் லைஃப்ல ரொம்ப வந்து ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க. அது வந்து நான் வீட்டுல ஒரு விஷயம் சொன்னேன், அது வந்து எல்லாருக்கும் வந்து தோணுச்சு, சரி பிடிச்சது அது, அதனால கன்வின்ஸ் பண்ணி மேரேஜ் வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. யாருமே ஃபர்ஸ்ட் ஒத்துக்கல. அவங்க ஒத்துக்காததுக்கு 2 காரணம் தான். ஒன்று அட்வொகேட்டா இருக்கான், 2வது இவன் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா இவனை எதிர்த்து நம்ம பேச முடியாது, ஒரு மாதிரி டாமினேட்டிங் ப்ரொஃபஷன் இது, அதில் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் தாட்டும். பொலிட்டிக்கலாக இருக்கிறாங்க, பாலிடிக்ஸ்ல இருக்கிறாங்க, சரி லைஃப் த்ரெட் ஏதாவது இருக்கும், வீட்டை சரியா கவனிக்க மாட்டாங்க, எப்ப பார்த்தாலும் அதிகமா போயிடுவாங்க, லைஃப் த்ரெட் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஓ இவங்களுக்கு என்னன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது, பொலிட்டிக்கலா ஏதாவது ஒரு மர்டர் நடக்குது, ஏதாவது விஷயம் நடக்குதுன்னா உடனே அதை என்னோட கனெக்ட் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி நடக்குது பாரு, நீ வந்து வீட்டோட இருந்த இந்த பிரச்சனைலாம் வராது இல்ல, சரி வக்கீல் தொழில் மட்டும் பாரு, அரசியலுக்குலாம் போகக்கூடாது அப்படின்னாங்க. நம்ம வந்து அட்வொகேட் ப்ரொஃபஷனுக்கு போனதே பாலிடிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால தான் அட்வொகேட் ப்ரொஃபஷனை நம்ம சூஸ் பண்ணோம். அப்புறம் அதை எப்படி விட்டுட்டு வந்துட முடியும். நான் என்ன பண்ணேன்னா புரிய வச்சேன், எல்லாரும் அப்படி கிடையாது, நம்ம பண்றப்ப அரசியல்ன்றது வேற, நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது அப்படின்றத புரிய வைக்க ட்ரை பண்ணேன். புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சதுக்கு அப்புறமா கல்யாணம் நோக்கி போக ஆரம்பிச்சது. வீட்டில் கன்வின்ஸ் பண்ணோம். கல்யாணத்தை நடத்துறது தான் எங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூவா இருந்தது. எங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. ஃபேமிலிக்குள்ள வந்து அதுக்கப்புறமா சின்ன சின்ன இஷ்யூ. இப்போ இவங்க அம்மா சில விஷயங்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அந்த விஷயத்துல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னும் போது நம்ம அதை சொல்லும் போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அப்போ அதை நாங்கள் என்ன பண்ணணும், நானும் பூஜாவும் என்கிட்ட இவங்க சொன்னாங்க,
கல்யாணத்துல நிறைய இஷ்யூஸ் வரும் மோசஸ். நம்ம லவ் பண்ணும்போது வந்த பிரச்சனை வேற, கல்யாணத்தை நோக்கி நம்ம போகும்போது பிரச்சனை சின்ன சின்னது வரும். எந்த பிரச்சனை வந்தாலுமே நீ என்ன வெறுத்துறாத, நான் உன்னை வெறுக்க மாட்டேன், நம்ம Okay, பேசிக்கலாம், நம்ம பேசி ஒரு பிளான் பண்ணிக்கலாம். அந்த பிளான்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிடுவோம். இவங்க என்ன வேணா பேசிட்டு போடாது, நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னாப்புல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது. அதனால நிறைய விஷயத்த நாங்கள் ஸ்கிப் பண்ணோம். அதுல முக்கியமானது வந்து எங்க மேரேஜ்ல கொடுத்த ரிட்டர்ன் கிஃப்ட். ஓகே. நம்ம எங்க மேரேஜ்ல இருந்தே வந்துடலாம். மேரேஜ்ல இருந்தே சொல்லுங்க. அப்போ மேரேஜ் வந்து முதல்ல பிளான் பண்ணோம். எங்க வீடு பக்கத்துல பட்டாபுரம்ல தான் மேரேஜ் பண்ணணும்னு எனக்கு ஒரு விருப்பம் இருந்தது. எங்களுக்குள்ள வந்து ஒரு ஒரு பிளான் இருந்ததுன்னா ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கலாம், கல்யாணத்துல என்ன ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போச்சு. அப்போ இவங்க வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. என்னன்னா வரவங்களுக்கு வந்து செடி, மரம், பிளான்ஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் வச்சிருந்தேன். பட் இவங்க வந்து டோட்டலா டிஃப்ரெண்டா அப்படியே அப்சைட் டவுனா ஒரு விஷயம் கொண்டு வராங்க. அதை பத்தி எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்லை, தெரியவும் தெரியல. அதை பத்தி சொல்றாங்க. நீங்க இனிஷியலா கூட எனக்கு சுத்தமா வந்து ஐடியாவே இல்லை இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ஒரு பிளான் பண்ணி வச்சுட்டேன். யூஸ்வலா கொடுக்குற ரிட்டர்ன் கிஃப்ட் தானே, ஸோ சாப்ளிங்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி இவங்க கிட்ட சொன்னா ஒத்துப்பாங்க, ரிட்டர்ன் கிஃப்ட் தானே, அதை பெருசா நம்ம மைண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து அதை தான் பெருசா வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. மேரேஜ்னு ஒண்ணு நடக்குது அப்படின்னா அதுக்கு ஈக்குவலா வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதுல வந்து நிறைய ஒரு இந்த விஷயம் பண்ணா, இந்த விஷயம் யாருமே பண்ணதில்லை இது வரைக்கும். ஸோ இதை பண்ணா வந்து நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஐடியா சொல்றாங்க. எனக்கு சுத்தமா தெரியல அது கன்வின்ஸ் பண்றது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. அதான் ஓரளவுக்கு பேசி புரிய வச்சிட்டோம். என்னன்னா என் மேரேஜ் வந்து எப்படி நடக்கணும்னு நான் விருப்பப்பட்டிருந்தேன்னா, கான்ஸ்டியூஷனுடைய பிரியாம்பிள் இருக்கு. அந்த பிரியாம்பிள வந்து வரவங்களுக்கு எல்லாருக்குமே ரிட்டர்ன் கிஃப்டா கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஆனா கிஃப்ட் கொடுத்தா அது மத்தவங்களுக்கு புரியணும்ல. ஆமா, மத்தவங்களுக்கு எப்படி புரிஞ்சுப்பாங்க, இது இவங்க சர்க்கிள் ஓகே, இவங்க சர்க்கிள் புரிஞ்சுப்பாங்க, என்னோட சர்க்கிள் எப்படி அதை எடுத்துப்பாங்க, எப்படி புரிஞ்சுப்பாங்க, அதெல்லாம் நிறைய விஷயம் இருந்துச்சு. நான் ஒரு விஷயம் நம்பினேன். என்னன்னா கான்ஸ்டியூஷனுடைய பிரியாம்பிள் நம்ம கொடுக்குறோம், பொலிட்டிக்கலா இருக்கிறவங்களுக்கு இதை பத்தி தெரியும். பொலிட்டிக்கல் செக்டார் தான் நம்ம மேரேஜுக்கு அதிக பேர் வருவாங்க. இப்போ அவங்களுக்கு இது எப்படி புரியும் அப்படின்றத நான் நினைச்சேன்னா, இது என்னன்றது புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு தொடக்க புள்ளியாது இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு அந்த பிரியாம்பிள் கொடுக்குறேன், இது என்னன்னு நீங்க கூகுள் பண்ணுவீங்க, இதுல சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னு பார்ப்பீங்க. நான் தமிழ்ல தான் பிரிண்ட் பண்ணி கொடுத்தேன். அப்போ அட்லீஸ்ட் என்ன அப்படின்றதுனா ஒரு தேடல் வரும் இல்லையா. எனக்கு தெரிஞ்சு ஒரு மேரேஜ்ல கான்ஸ்டியூஷனுடைய பிரியாம்பிள் கொடுத்தது ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நம்ம மேரேஜ் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. இவரோட வீட்டு சைட்ல ரிசீவ் பண்றதுக்கு இட்ஸ் வெரி ஈஸி. ஏன்னா அவங்க வந்து அதை ஆல்ரெடி அதை லேர்ன் பண்ணிட்டாங்க. உங்க வீட்டுக்காரங்க எல்லாம் எப்படி அதை வந்து முதல்ல ரிசீவ் பண்ணாங்க? ரிட்டர்ன் கிஃப்ட் டிஸ்கஸ் பண்ணும்போது எங்க வீட்ல எல்லாருக்கும் வந்து இதை பத்தி சொல்லியிருந்தோம். இது மாதிரினா என்ன, ஃபர்ஸ்ட் இது என்னன்னு கேட்டாங்க எங்க வீட்ல. கேட்கும் போது இவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண விதம் வந்து அப்பதான் புரியுது. இந்த பிரியாம்பிள்னா என்ன, கான்ஸ்டியூஷன்னா என்னன்னு சொல்லிட்டு அப்போதான் வந்து அந்த சர்க்கிளுக்கு வந்து புரியுது. கல்யாணத்தை பத்தி வரும். எல்லாருமே லட்சமா கோடியே இப்ப செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வெறும் மேரேஜ்க்கு மட்டுமே. ஸோ இந்த டைம்ல நீங்க சமத்துவ கல்யாணம் ஒரு சிம்பிளா, அது வந்து ரொம்ப என்ன சொல்ல ஆனஸ்டா பண்ண ஒரு கல்யாணம் இல்லையா? ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. அது மேரேஜ் அப்படின்றது வந்து ஒரு பெரிய பொருளாதாரத்தோட கனெக்ட் ஆன ஒரு விஷயமா இருக்கு. உலகம் முழுவதும் வந்து மேரேஜ் ஒரு கான்செப்ட்ல இருக்குன்னா, இந்தியன் கல்ச்சர்ல எப்படின்னா, நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன்னு நம்ம சொல்றதே வந்து ஒரு ப்ரைடா நினைக்கிறாங்க. என்னுடைய பெருமையை சொல்லக்கூடிய ஒரு ஈவெண்ட் மாதிரி மாறிடுச்சு. இப்போ நான் பூஜாண்ட சொல்லும் போது என்ன சொன்னேன்னா, நம்ம கல்யாணம் அப்படி நடக்கக்கூடாதுப்பா, நம்ம செலவு பண்ற ஒவ்வொரு காசுக்குமே ஒரு பிரயோஜனமான ஒரு விஷயங்கள் இருக்கணும். அதோடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் பிரியாம்பிள் பண்ணது. அந்த மாதிரிலாம் இவங்களை வந்து நான் டாமினேட் பண்ணக்கூடாது, இவங்க என்ன டாமினேட் பண்ணக்கூடாது, இவங்க எப்படி இருக்கிறாங்களோ அப்படி நான் இவங்களை ஏத்துக்கணும், நான் எப்படி இருக்கிறேனோ அப்படி என்ன இவங்க ஏத்துக்கணும். இதுதான் காதல். ஓகே. அந்த அது அந்த அந்த கேரக்டரோட கனெக்ட் ஆகுறது தான் ரொமான்ஸ். என் பொண்டாட்டிக்கிட்ட கேட்டு நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படின்றது வந்து ஒரு ப்ரைடான ஒரு ஸ்டாண்டு தான் அது. சிலர் கேட்பாங்க, ஏன்னா பொண்டாட்டி பேச்சு கேட்டுன்னு ஆடுறான், பொண்டாட்டிக்கிட்ட கேட்டு தான் முடிவு எடுக்கிறான், இவனுக்கு முடிவு எடுக்க தெரியாதா? அப்படி கிடையாது. அது ஒரு ரெஸ்பெக்ட். அந்த லவ், அந்த ரெஸ்பெக்டோட இருக்கிறது தான் காதல். அவன் நான் என்ன சொன்னாலும், நான் என்ன முடிவு எடுத்தாலும் அவன் கேட்டுப்பா, இல்லை நான் பரவாயில்ல நான் அவளை கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்றது பேரு காதல் கிடையாது. இப்போ எனக்காக விட்டு கொடுத்து போறதுன்றது வந்து காதல் கிடையாது. அவளுடைய சிந்தனையும் நான் ரெஸ்பெக்ட் பண்ணணும், என்னுடைய சிந்தனையும் அவன் ரெஸ்பெக்ட் பண்ணணும். இதுக்கு பேர் தான் லவ். தேங்க்யூ ஸோ மச். உங்க டைமிங் கூட ஸ்பெண்ட் பண்ணது வெரி ப்ரெஷியஸ். ஓகே, தேங்க்யூ.